ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரிமோட் இன்டர்ன்ஷிப் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மெயிலை நீங்கள் செக் பண்ணுற மாதிரியும் கால் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கான ஒர்க் என்னங்கிற டீட்டெயில்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் வேர்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் இன்டர்ன்ஷிப் ஜாப். ஸோ டியூரேஷன் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் இருக்கும். ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் தான். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம். ஸோ மந்த்லி ஸ்டீபெண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3000லேருந்து 5000 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் வேர்ஸ்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்இஓ, வெப்சைட் டெவலப்மெண்ட், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், பிபிசி மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு கிளைண்ட்டை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்பில் உங்களுக்கு ஒர்க்கு என்னவா இருக்கும்? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்ல நமக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும், ஸ்டார்ட் அப், பி2பி கிளைண்ட்ஸ், வெப் டெவலப்மெண்ட் இல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும்னு இருக்கிறவங்க, அவங்கள ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாரி ஒரு ஜாப் தான். ஸோ கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க கால் பண்ற மாதிரி இருக்கும், இமெயில் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ டிஜிட்டல் வேர்ஸ் சர்வீஸ் பத்தின டீட்டெயில்ஸ நீங்க ஷார்ட்டா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிசர்ச்ல காம்படிட்டரா இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க? ஸோ என்ன இண்டஸ்ட்ரியல்ல டிமாண்ட் இருக்கு? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். அத எக்ஸல், கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி லீட்ஸ் டீட்டெயில்ஸ வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ, வெப் டெவலப்மெண்ட், பிபிசி இந்த சர்வீஸ்ல கிளையண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ற மாதிரி இருக்கும். சீனியர் சேல்ஸ் டீம் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணி சில இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வீக்லி ரிப்போர்ட்டிங். அதாவது எவ்வளோ கால் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மெயில் வந்து அனுப்பியிருக்கீங்க, ஸோ எவ்வளோ குவாலிஃபைடு லீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ட வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது எல்லாம் தான் இந்த ஜாப்ல ஒர்க்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஸோ இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூஜி படிச்சவங்க, பிஜி படிச்சவங்க, ஏன் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங்குவேஜில் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தியில வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 2 லாங்குவேஜும் இருந்துச்சுனாவே போதும். இந்த ஒரு ஜாப்ல நீங்க தாராளமா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்டர்ன்ஷிப் இது. ஸோ இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றது மூலியமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ்ல உங்கனால இந்த ஒரு ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா, ஃப்யூச்சர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்பெனிலேருந்தே ஃபுல் டைம் ஜாப் சான்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் போனஸும் கிடைக்குங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேல்ஸ், கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ்ல லேர்ன் பண்ண ரெடியா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான். ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா, அப்ளை ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி அப்ளை ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாரி பேஜ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். ஸோ உங்களோட பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ரெஸ்யூம இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கங்க. 5 எம்பிக்குள்ள இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்லோட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ, அது எல்லா டீட்டெயில்ஸுமே குடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதில நீங்க என்னவா இருக்கீங்களோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ, ஃப்ரெஷர்ஸ் கூட இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ, அதுக்கான ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இதில முடிச்சிருக்கீங்க? ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா?
ஸோ இன்ஜினியரிங்கா, ஸோ இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பிலோ பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பிகாம டைப் பண்ணீங்கன்னா போதும். ஸோ நான் சொல்றேன். ஸோ நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ, நீங்க அத வந்து அந்த டிகிரிய வந்து இங்க செலக்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுவுமே ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட லொகேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்க படிச்ச இன்ஸ்டிடியூட் நேம் வந்து என்ன கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன யுனிவர்சிட்டியில படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களோட கிராஜுவேட்டிங் இயர் நீங்க என்ன இயர்ல முடிச்சீங்க? ஸோ என்ன கோர்ஸ முடிச்சீங்க? ஸோ கோர்ஸ் வந்து என்ன டிகிரினா எத்தன வருஷம் நீங்க படிச்சீங்க? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிருங்க. இந்த ஒரு ஜாப்க்கான ஸோ இந்த ஜாப்க்கான டெட்லைன் எப்பன்னு கேட்டிங்கன்னா, 6th February 2026 12 ஏஎம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 14 பேர் மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த டேட்ல இந்த ஜாப் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கம்மியான பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்துட்டு பார்க்க நெறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் இந்த ஜாப் பத்தின மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.